ஆட்சியில் பங்கு வேண்டும் அப்படின்னு காங்கிரசுடைய மேலிட பொறுப்பாளர் தொடங்கி முன்னாள் தலைவர் திரு KS அழகிரி வரை பலரும் குரல்களை ஓங்கி ஒலிக்க தொடங்கியிருக்காங்க. குறிப்பா திரு விஜய் தாவேகா அவரை காரணம் காட்டிய புதுசா அரசியல் களத்துக்கு வந்திருக்காங்க. அவங்களும் ஆட்சியில் பங்குங்கிற குரலை ஓங்கி ஒலிச்சிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல நம்மளும் இதை அதிகமா முழங்கணும்னா அதிக அளவிலான தொகுதிகளை பெற முடியும் அப்படிங்கிறது காங்கிரஸுடைய ஒரு கணக்காகவும் இருக்குங்கிறாங்க. அதே நேரத்துல காங்கிரஸ்க்கு அதிக தொகுதிகளை கொடுத்து விடக்கூடாது. அது மீண்டும் கடந்த 2006ஆம் ஆண்ட மறுபடியும் கொண்டு வந்துரும் அப்படின்னு நினைக்கிறாரு முதலமைச்சரும் திமுகவுடைய தலைவருமான திரு மு.க.ஸ்டாலின். அப்ப கிட்டத்தட்ட 48 தொகுதிகள் காங்கிரஸ்க்கு ஒதுக்கப்பட்டது. இன்னொரு பக்கம் பாமகவுக்கு 31 தொகுதிகளை ஒதுக்குனாங்க. குறைஞ்ச தொகுதிகளை தான் திமுக போட்டியிட்டது. அதனாலேயே ஆட்சி பொறுப்புக்கு வந்தும் கூட 5 ஆண்டுகளும் மைனாரிட்டி திமுக அரசாங்கம் அப்படின்னு கடும் விமர்சனங்களை முன் வச்சுக்கிட்டே இருந்தாங்க முன்னாள் முதலமைச்சரான மறைந்த செல்வி ஜெயலலிதா அவர்கள். 2011 காங்கிரஸ்க்கு கிட்டத்தட்ட 63 தொகுதிகள் ஒதுக்கியதும் திமுக ஆட்சி பறி போவதற்கும் ஒரு முக்கிய காரணமா இருந்தது. சோ அந்த தப்பை பண்ணக்கூடாது. அப்ப என்ன மாற்று வழி? திமுகவுடைய கட்டமைப்பை மேலும் வலுப்படுத்தணும். அதை ஒட்டித்தான் பட்டி தொட்டி எங்கும் பயணத்தை தொடங்கிட்டாங்க திமுகவில் இருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களும். முதல்வர் தொடங்கி இன்னொரு பக்கம் எம்எல்ஏக்கள் வரை எம்பிக்களும் நீங்க மக்களை சந்திக்கணும்னு சொல்லியிருக்காங்க. துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலினையும் களத்துல தீவிரமா இறக்கி விட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாம 2 சட்டமன்ற தொகுதிகளுக்கு ஒரு மாவட்ட பொறுப்பாளர் அப்படின்னு திருநெல்வேலியில அந்த ஆக்ஷனை தொடங்கிட்டாங்க. கோவையிலையும் அதிரடி மாற்றம். ஸோ டோட்டலா ஆட்டத்தை களைச்சு போட்டு ஆடத் தொடங்கியிருக்காங்க. இவை எல்லாமே கூட்டணி கட்சிகள் கொடுக்கக்கூடிய நெருக்கடியை அப்படியே ஒண்ணுமில்லாம ஆக்கிடும் அப்படிங்கிறது மு.க.ஸ்டாலினுடைய நம்பிக்கையா இருக்குங்கிறாங்க அறிவாளிக சீனியர்கள்.